போன எபிசோடு வந்து ஹீரோ ஒருத்தனை தேடிக்கிட்டு அந்த நகரத்துக்கு வந்திருப்பான். அவனுக்கு வேற வெகுமதி வேற அதிகமா தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பார்ப்போம். ஸ்டார்டிங்கே ஒரு பேக் ஸ்டோரியில இருந்து தான் ஆரம்பிக்குது. யாரோ ஒரு ஆள் யாரையோ தேடிக்கிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. இந்த குழந்தைய தான் அவருமே தேடிக்கிட்டு வந்திருக்காரு. அவரோட பொண்ணை வா வீட்டுக்கு போலான்னு தான் அவர் அங்க கூப்பிடுறாரு. இவனை போட்டு தள்ளுறதுக்கு ஸ்னேக்கை தான் எவனோ ஒருத்தவன் அனுப்பியிருக்கான். காடு சேர்ந்த ஒரு ஆள் தான் இவன். உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. பாரு குட்டி பொண்ணு, உங்க அப்பா போன இடத்துக்கு தான் நான் உன்னையுமே இப்ப அனுப்ப போறேன். அதனால என்ன எதுவும் குறை சொல்லாத. பேயா வந்தானே என் பையன் கிட்ட போகாத. நேரம் என்ன தேடி வா. என்கிட்ட ஒரு பாம்பு அடையாளம் இருக்கு. ஹீரோ தேடிக்கிட்டு வந்த ஆளுமே இவன் தான். அதான் நானே யாருன்னு சொல்லிட்டேனே. இதுக்கடுத்து நீ என் தலையை எடுத்துக்க. ஆனா என்னோட குடும்பத்துக்கு போட்டு பாதி வெகுமதியை நீ கொடுத்துரு. உன அந்த சாங்கு தான் இங்க அனுப்புனானா? எதுக்காக என்ன இந்த மாதிரி எடை போட்டுக்கிட்டு இருக்கப்ப? என்ன எதுக்காக நம்பாம போற? அதான் கத்தியுமே அந்த பாம்போட அடையாளத்தை காட்டிட்டானே. இங்க பாருடா, இது உன் வாழ்க்கையில ஒரு பாதின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எதுக்காக ஒரு மாஸ்டர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப? ஒழுங்கா நீ போய் தூங்குறத பாரு. இந்த நகரத்துல வந்து அந்த சாங்கோட விதிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க எப்ப வரீங்க? நானுமே ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாம்பை கண்டுபிடிக்க நானுமே உங்களுக்கு உதவி பண்ணுவா. என்ன உங்க சீட்டனா கொஞ்சம் ஏத்துக்கலாம். இதை நீனே வச்சுக்க. என் பையனை பாத்துக்கிட்டியே. அவனை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. அப்புறமா பாப்பான்னு ஹீரோ பையனை கூப்பிட்டுக்கிட்டு மேல போயிட்டான். அவருமே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்க போன காரியம் என்ன ஆச்சு? கவலைப்படாதமா, நான் வேற ஏதாச்சும் வழியை கான்னு பாக்குறேன். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கூட தீர்க்க மாட்டற? எதுக்காக உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி பேசுற? நான் என்னத்த தப்பா சொன்னேன்? அவர் எப்படிப்பட்ட அப்பான்னு சொல்லுங்க. எப்படிப்பட்ட குடும்பத்துக்கான தலைவர்? என் மேல கையெல்லாம் வைக்காத. நீ எப்ப பார்த்தாலும் ஒரு கோழையா தான் இருக்க. நான் இதை எங்க வேணாலுமே வந்து சொல்லுவேன் பாத்துக்க. எனக்கு சுத்தமா உன்னை பார்க்கவே பிடிக்க மாட்டுது. ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்றது அவர் அப்பாவுக்குமே தெரிஞ்சுட்டு பட்டுன்னு அவரோட பையன் அங்க இருந்து காப்பாத்திட்டாரு. பையனுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்குமான்னு தான் அவங்க அப்பா பாக்குறாரு. என்ன, எங்க அப்பாவுக்கு பதிலாக தான் நான் இங்க செய்தியை சொல்ல வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க வரிய பட்டு கொடுக்கலனா உங்களோட மொத்த இடத்தையும் நான் இன்னைக்கு எடுத்துப்பேன். இன்னும் கொஞ்சம் காலக்கெடு இல்லையா? அப்ப பாரு, ஒழுங்கா வாய முடிரு. நீ பண்றது எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் உள்ள வாங்கடா. மீதி பேர் எல்லாம் மேலதான் இருப்பானோ. மொத்த பேரையும் புடிங்கடா. அவன் அனுப்புனாலும் மேல போய் எல்லாரையும் தாக்கிறதுக்கு போயிட்டானோ. ஹீரோ போட்டு தலையிலே குத்தி விட்டுட்டான். ஏகப்பட்ட பேர் ஹீரோ அங்க சுத்தி வலிச்சிட்டானோ. சண்டைலாம் சும்மா அங்க தரமா நடக்குது. ஹீரோ வந்து அங்க பயங்கரமா சண்டை போடுறான். வந்தவன் எல்லாருக்குமே அங்க சஜாந்திர ஒரு அடி விழுந்துட்டு, எங்க மாஸ்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மேல இருக்க அந்த ஆளுக்குமே எங்களுக்கு வந்து தொடர்புமே கிடையாது. நான் சொன்னது உனக்கு தெளிவா புரியலன்னு நினைக்கிறேன். திருப்பியுமே நான் சொல்றேன் பாத்துக்க. சாங் இந்த இடத்த வந்து தபால் நிலையமா மாத்துறதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. உனக்கு நான் நிறைய வாட்டி வாய்ப்புகளுமே கொடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. நான் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். இந்த இடத்த விட்டு நீங்களும் கிளம்புற மாதிரி தெரியல. உங்க எல்லாரையும் நான் மொத்தமா காலி தான் பண்ண போறேன். குடும்பத்து மேல கையை அவனை வைக்க வந்தவனா அவரோட உண்மையான பவர் வெளில வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து அந்த பையனுமே மிரண்டுட்டான். என்ன அசிங்கப்படுத்திருக்க, கொடுமைப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க. ஆனா என் குடும்பத்து மேல போயிட்டு கை வைக்க வராத. அவன் ஏதோ முட்டாள் மாதிரி பண்றான். அவனை போட்டு தள்ளுங்கடா எல்லாரும் போய். ரெண்டு கத்தியை வச்சுட்டு அவர் அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அவங்க அப்பா சண்டை போடுறத பார்த்து அந்த பையனே மிரண்டு போயிட்டான். வந்தவன் எல்லாருக்குமே அங்க சஜாந்திர ஒரு அடி விழுந்துட்டு அவர் வரத பார்த்து இவனுக்கு வேற அள்ளு விட்டுட்டு, எங்களா போனீங்க வந்து என்ன காப்பாத்துங்கடா இவங்க கிட்ட இருந்து. ஹீரோமே மேல இருந்து கீழே வந்துட்டான். மரண உலகத்துல நம்மளுமே கால் எடுத்து வச்சுட்டா நம்மளோட பொழப்ப நம்மளுமே தேடி தானே போகணும். அவன் வேற பாக்குறதுக்கு ஏதோ பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். நான் முறை அப்பதான் ஒரு ஆளை சாகடிக்க போனேன். அதுக்கான வேலை வந்து ஒரு கப் நூடுல்ஸ் தான். அதுல இருந்து நானுமே ஒரு கொலகாரனா மாறிட்டேன். பல வருடங்களுமே அப்படியே கடந்து போயிட்டு நானும் ஒரு எஸ்காட்ல தான் இருந்தேன். அது எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. அதோட விளைவுகளை நான் தானே சந்திக்க போறேன். இந்த ரெண்டு கத்தியுமே நான் பயன்படுத்த மாட்டேன்னு நினைச்சேன். எதுக்காக நீ ஒரு முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த சாங்கோட நான் ஒரு வளர்ப்பு மகன் தான். என் மேல நீ கைய வச்ச எங்க அப்பா உன சும்மாவே விட மாட்டாரு. இங்க பாரு, எல்லாமே இப்ப தெரிஞ்சு போயிட்டு இதுக்கு மேல என்னால அந்த நகரத்துல இருக்க முடியாது. நான் இறந்து போனதுக்கு அடுத்து என் மனைவிக்கும் என் பையனுக்கும் கொஞ்சம் காசுப்பட்டு கொடுத்துரு. அவங்களும் வேற இடத்துக்கு போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நீ பெட்டதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நானும் என் தலையை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இதை பார்க்க எனக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. எதுக்காக நீ என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிற? உனக்கு கூட ஒரு குழந்தை இருக்கு. நீ கூட ஒரு நல்ல அப்பாவா தான் இருக்கு. ஆனா என்ன பாரு, எனக்கு தான் ஒரு பையன் இருக்கான். என்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியல. நான் இப்ப ரத்த கரைகளோட தான் இருக்கேன். என்னோட விதியுமே கூடிய சீக்கிரத்துல வரதான் போகுது. ஆனா என்னோட மனைவியுமே என் பையனுக்குமே பெருசா ஒன்னும் தெரியாது. நான் சாகும்போது கூட அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். சாங்கு கூட அங்க பட்டுன்னு வந்துட்டான். அவனுமே எங்க வசமா மாட்டிக்கிட்டான். இந்த இடத்துல அப்படி என்னதான் நடந்தது? அப்ப அவன் எல்லாருமே ஒரே கூட்டமா மாறிட்டானோ. அவன் எல்லாரையும் நம்ம கண்டிப்பா தூக்குல போட்டாகணும். சாங், நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? எதுக்காக நீ இந்த மாதிரி கேக்குற? இதுக்கெல்லாம் நீ காரணமா இருந்தா நமக்கு அதுக்கு அடுத்து பேச்சு வருதுன்றது ஒண்ணு இருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணமானவனை நீ என்ன பண்ண போறன்றத நானுமே பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சொல்ற மாதிரி பார்த்தா நீ எனக்கு என்ன தருவ? நான் வேணா உங்களுக்கு வேலை செய்ய வரேன். இந்த பரிசு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே காட்டுறாங்க. இந்த பையனுமே இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். அந்த பையனோட அப்பாவும் எங்க வசமா மாட்டிக்கிட்டாரு. எங்க அப்பாவை தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு அந்த பையன் வேற கீரைக்கிட்ட உதவி கேட்கறான். என்னால இப்ப எதுவும் பெருசா இங்க பண்ண முடியாது. அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டானோ. அவங்க அப்பாவை காப்பாத்ததான் அந்த பையனுமே இங்க ட்ரை பண்றான். நீ எதுக்காக இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட அப்பா ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணிட்டேன்டா. அவன் வேற அவங்க அப்பா கிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறான். அந்த பையனுமே ஹீரோவும் இதுக்கு மேல சரிப்படாதுன்னு அந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டான். நானும் இப்ப ஒரு சரியான முடிவு எடுத்துட்டேன். சரி, நானும் தலை எடுக்கலான்னு இருக்கேன். இப்ப என்ன பண்ணலான்னு இப்ப முடிவு எடுத்திருக்க? ஹீரோவனோட வெப்பனை மொத்தத்தையும் வெளில எடுத்துட்டான். எதுக்காக அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க? உயிரோட இருந்தா ஏஞ்சிருவோம். கத்திய வெள்ளடு. நீரா இதோ பாணியெல்லாம் நான் பெருசா எதுவும் பண்ண மாட்டேன். புரியுதான்னு நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கோம். நம்ம கணக்கை கொஞ்சம் லேட்டாவே வச்சுப்போம். அவங்க எல்லாருக்கும் இடையில அங்க ஒரு சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு
ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு அங்க சண்டை சும்மா தரமா நடக்குது. வந்த ஆட்களுக்குமே அங்க சஜாந்தர் அடி விழுந்துட்டு சாங்கமே நேரம் அங்க சண்டையில இறங்கிட்டான். ஹீரோ அப்படியே அந்த சாங்கோட அட்டாக்க தடுத்துட்டான். சாங்கமே அங்க லைட்டா ஹீரோ கிட்ட பேச்சு போட்டு பாக்குறான். இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா எதுவும் புரிய மாட்டுது. நீங்க 2 பேர் தான் எனக்கு எதிரியா? அப்ப சரி வாங்க என்னன்னு பாத்துருவோம். அந்த 3 பேருக்குமே இப்ப ஒரு சரியான சண்டை நடக்க போகுது. இங்க பாருடா, நீ சாகிறதுக்கு தயாரா தானே இருக்க. என்னால அதுக்கு மேல சாகலாம் முடியாது. நான் என் குடும்பத்துக்காக இருக்கலாம்னு இப்ப முடிவு எடுத்துட்டேன். அப்படின்னா நம்ம 3 பேர்ல யார் கடைசியா உயிரோட இருக்காங்கன்னு நம்ம பாத்துருவோம். 3 பேருக்கு இடையில அங்க தரமான சண்டை நடக்குது. அங்க நடக்கிற சண்டை சும்மா பயங்கரமா இருக்கு பாக்க. 3 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறானோ. இவருக்குமே அங்க அடி விழுந்துட்டு அவனோட கையில இவரு கத்தி எடுத்து சுருட்டாரு. ஹீரோ கழுத்துலயே இறக்கிட்டான் வந்து. ஹீரோவை தவிர அங்க 2 பேருக்கு ஒரு சரியான அடி விழுந்துட்டு, இந்த மாதிரி நீ பண்ணிட்டு உன எவனும் நம்மள சும்மா விட மாட்டான். இந்த உலகம் முழுக்க உன நம்மள தேடதான் போறான் எல்லாருமே. மூச்சு விட கூட உனக்கு நேரம் இல்லாம நீ தவிக்கதான் போற. நான் கொடுத்தது வேற, நீ வேணான்னு சொல்லிட்ட. நீ இதுக்கு மேல கவலைதான் பட போற. அவனோட கதையை அங்க ஹீரோ மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். அதெல்லாம் யாராலையுமே கொடுக்க போறது கிடையாது. அதெல்லாமே தானாதான் உருவாக போகுது. அன்னைக்கு அந்த மாதிரி நடக்கும்போது நான் அந்த குழந்தைய சாகடிக்கவே இல்லைங்க. அதுக்கடுத்து நானும் வீட்டுக்கு திருப்பி வந்தேன். சந்தோஷமா தான் ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. அதுக்கடுத்து அவரே இறந்து போயிட்டாரு. அந்த பையன் இங்க ரொம்ப அழுத்துக்கிட்டு இருக்கான் வேற. உங்ககிட்ட நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறேன், எங்க அப்பாவோட உடம்ப பத்தி எடுக்காதீங்க. தாமா நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது. நான் தேடி வந்த ஆளு இந்த நகரத்துல சுத்தமாவே இல்ல. சரி இதை வச்சுக்க இந்தா. அதை கொடுத்துட்டு அங்க வந்து ஹீரோமே கிளம்பி போயிட்டான். பையன் வர கேக்குறான், அதுக்கு எடுத்து வச்சு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கானு. கவலைப்படாத, நான் கூட சீக்கிரத்துல அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவேன். இப்படியே நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்க போறோமா? பாரு, அப்பா கூட தானே இருக்க, அப்புறமா எதுக்கு பயப்படுற? அதுக்கடுத்து வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து வெய்ஜி. சீனியர் இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் பார்க்க வேணாம்னு இப்போ ஒரு உத்தரவு வந்திருக்கு. அவங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு தான் அவனை எல்லாரும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளால அவங்களுக்கு நீதி கொடுக்க முடிஞ்சா நம்மளோட குதிரை படையுமே காவல் படையை வேணா நம்ம திருப்பி இல்லாமா? அந்த ஆளு முக்கியமான ஆளு மாதிரி தான் தெரியறான். அந்த குழந்தை உசுரோட தான் அங்க இருக்கு. சீனியர், உங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை பத்தி ஏச்சும் தெரியுமா? நிச்சயமா அந்த குதிரை படைகளுமே இதுல வந்து விழுந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட பேர் அங்க ஹீரோ குதிரையில துரத்திட்டு போயிட்டு இருக்கானோ. அவனுமே விடாம அங்க ஹீரோ துரத்திக்கிட்டு தான் இருக்கானோ. ஹீரோவை பிடிச்சு கொடுத்தா 50,000 காசுகளுமே கிடைக்குமா? அதனாலதான் இவனு தீவிரமா ஹீரோவை துரத்திக்கிட்டு இருக்கானோ. இப்ப எனக்கான காசை நானே போய் வேணா வாங்கிக்குவா? ஹீரோ போட்டு அவனுமே விட்டுக்கிட்டு விரட்டிக்கிட்டு இருக்கானோ. அங்க அவன் எல்லாருமே அங்க ஹீரோ வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்கானோ. என்ன நீ இருக்கமா பிடிச்சிக்க, அந்த குதிரை எப்ப வேணாலும் கீழே விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அவங்களோட குதிரை ஒன்று ஆட்டை போட்டுப்போம். ஹீரோமே அவங்கள்ட்ட இருந்து இங்க தப்பிச்சு போறதுக்கு தான் பாக்குறான். ஹீரோக்கு முன்னாடி அங்க வேற ஏதோ ஒரு குரூப் வேற நிக்குது. இந்த மாசம் நான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அவனுமே ஒரு ஜம்ப் அங்க அடிச்சுட்டான். அந்த பொண்ணு பின்னாடி அந்த மொத்த ஆளுமே காலி பண்ணி விட்டுட்டு, தாமா உனக்காக எங்க அப்பா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு. அங்க நீ பார்க்க வேண்டிய ஒரு ஆள் வேற இருக்கு. இவ வந்து ஹீரோ இங்க இருந்து அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கா. அதுக்கடுத்து ஹீரோவுமே அந்த பொண்ணு கூட போயிட்டான். அந்த பொண்ணு பேர் வந்து ஐயா. தலைவரை பார்க்க ஹீரோவுமே போயிட்டான். ஆமா, வர வழி ஃபுல்லா உனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா? இங்க பாருடா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொண்ணுங்களுமே கூட இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. என்னையுமே பாதுகாக்கறாங்களே. இவனோட பேர் வந்து ஜி ஷிலாங். கிராமத்துல இருந்து தான் அவனும் வந்தான். அவன்கிட்ட திறமைகளுமே நல்லா தான் இருந்தது. அவனோட திறமைகளை அவன் போர்ல மொத்தமா காட்டினான். சூரியோட மத்திய சமவெளிகளை ஒன்னா இணைக்கும் போது அவனுக்குமே பதவி உயர்வு அங்க கிடைச்சது. அவனோட பேரு தாவம்மா தானே. நீ யாருன்னு என்கிட்ட சொல்லு. என்னோட பேர்லாம் ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. நான் இங்க உனக்கு உதவி பண்றதுக்காக தான் இருக்கேன். நீ மேற்கு நோக்கி தான் 3 வருஷமா அழிஞ்சுக்கிட்டு இருந்தியா. நீனுமே திருப்பி போறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டிய. என்னாலுமே உனக்கு இங்க உதவி பண்ண முடியும் பாத்துக்க. அவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோமே சரி இறக்கி விட்டுட்டான் கீழே. ஆமா, நீனுமே ஜீஷ்லாங்க வந்து சாங்காங்க அழைச்சிட்டு தான் போக போற. அதுக்கடுத்து அங்க சீனுமே கட் ஆயிட்டு ஜீஷ்லாங்க உனக்கு பெருசா எதுவும் பிடிக்காத மாதிரி தெரியுது. நான் அதுக்காக போய் அப்படி நினைக்க போறேன். சங்கான் பயணத்துக்கு போறதுக்குள்ள நீ அவனை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அவனும் பார்க்க என்ன மாதிரிதான் தெரியறான். அப்படியாச்சும் சீக்கிரட்டா என்ன பண்ண போறான்? அந்த கதை வேற ரொம்ப பெருசா இருக்கு, புரியுதா? உன்கிட்ட வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? ஆமா, நான் உன்கிட்ட கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த உலகத்துல நம்மளும் மாத்தி மாத்தி நன்மைங்க செஞ்சுக்கிறோம். அதுக்காக நீ ஒன்னும் அவ்வளவு தெளிவாலாம் இருக்க வேணாம், புரியுதா? இந்த எஸ்கார்ட நானுமே ஏத்துக்கிறேன். அதோட நானும் இங்க இருந்து காலைல கிளம்பிடுவேன். ஹீரோவும் இங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். இந்த பொண்ணுமே இப்ப ஹீரோ கூட தான் சேர்ந்து போக போகுது. வெளி உலகத்தை அவளுக்கும் பாக்குறதுக்கான நேரம் வந்துட்டு, நீதான் அவளையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும், அதையும் மறந்துடாத. சியாவையும் பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போயிடு. அப்ப நான் போனதுக்கு அடுத்து நீ உன்னை பத்திரமா பாத்துக்க. நான் சீக்கிரமா திருப்பி வந்துருவேன். சரி, நான் என்ன பத்திரமா பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. அதுக்கடுத்து ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். ஆமா, என் குடும்பத்தோட எதிர்காலமே உன்னை நம்பிதான் இருக்கு. அங்கிருந்து எல்லாருமே பயணத்துக்கு கிளம்பிட்டாங்க. சாங்காங்களுக்கு ஹீரோட வீடுமே இருக்கு. அரண்மனையை தான் அங்க காட்டுறாங்க. இந்த மாதிரி தளபதியுமே வேலைக்கு தேவைப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்க சேர்த்துட்டாராம். சூய் பேரரசரை தான் நாங்களுமே ஃபாலோ பண்றோம். நம்ம இடத்தோட செல்வத்தை நீங்க வீணடிக்கிறதுனால சுத்தமா பார்க்க முடியல. பேரரசர், நீங்க உங்க சொந்த வழியில போறதுனால ரொம்ப இது சரியில்லாத மாதிரி தோணுது. கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்க பார்த்து செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு புலி வேற அங்க இருந்து வெளில வருது. அப்படியே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. இவன் வந்து இந்த இடத்தோட அமைச்சர் தான் இவன். சுய் பேரரசர் இவன் தான். இன்னும் நீ இங்கதான் இருக்கியா? அறிவுரை நான் வேணா உனக்கு கொடுக்குவா? கூட இருந்த 2 பேரோட கதையுமே அங்க முடிஞ்சுட்டு, நீ என்ன நினைக்கிற? வடக்குல போய் அந்த பெருசுவரு கட்டுவா வேணாமா? பேரரசர் தொலைஞ்சு போன அந்த துரோகி நினைச்சுதான் நானும் கவலைப்படுறேன். எல்லாம் அந்த மேற்கு நோக்கி தானே.
நானே உங்களை இதுக்கு நியமிக்கிறேன். தேவையில்லாத செய்திகள் எல்லாம் பெருசா எடுத்துக்காத. அரசே, அந்த துரோகியோட பேர் வந்து ஜீஷிலாங். அவனை சீக்கிரமா சாகடிச்சிரு. அரசு மக்களை சாவடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு வழி கிடைக்கல. எல்லாத்தையும் எப்போ ஒண்ணா இணைக்க போற? அரசருமே அங்க அரக்க உருவத்துக்கு மாறிட்டாரு. அரசே, உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. குவாமணிக்கு நான் உன்னை உதவி அமைச்சரா நியமிக்கிறேன். அந்த 4 மேற்கு பகுதிகளுக்கு நீ தான் நம்மளும் பொறுப்பா இருக்க போற. அடுத்த வாட்டி இந்த ஜீஷிலாங்கோட தலை இங்க இருக்கணும்.